நினைச்சேன். 1969 ஜூலை 21 முதல் முறையாக காலடி எடுத்து வைத்த தினம் நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி எடுத்து வைத்தார். 1955 ஜூலை 21 சூலூரில் காலடி எடுத்து வைத்த அண்ணனின் பிறந்த நாள் இன்று. நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி எடுத்து வைத்த பிறகுதான் உலகம் முழுவதும் நிலவை பற்றிய ஒரு பேச்சு அடிபட்டது. அதேபோல் சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம், அண்ணன் காலடி எடுத்து வைத்த பிறகு சூலூரை பற்றி ஒரு பேசும் பொருளாக நமது ஊர் மாறியிருக்கிறது. அந்த வகையில் இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டு எல்லோரும் பொன்முடி அண்ணனின் பெருமையை சொல்லியிருக்கிறார்கள். முன்னாள் தலைவர் தண்ணீர் கொடுத்ததை பற்றி அடிக்கடி சொல்லியிருப்பார். நான் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், அண்ணன் சோறாக்கி இலை போட்டார், நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் வீடு கட்டி கொடுத்தார், நாம் குடியிருந்து கொண்டிருக்கிறோம். மிகச்சிறந்த உதாரணமாக சூலூர் பேரூராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தையும் உண்மையான கட்டிடத்தையும் அதற்கு உதாரணமாக சொல்லலாம் என்று கூறி நான் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், இந்த நிகழ்வுகள்லாம் லட்சுமி நகர் பூங்காவிலே அழகிய பாடல் 6000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். அழகான மஞ்சள் சரக்கொன்றை மரம் அண்ணனின் பிறந்த நாளிலே முன்னிட்டு நாம் இன்று வைப்போம். நாம் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தினால் அனைவரும் அந்த பூங்கா இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் எஸ்.எஸ். பொன்முடி அவர்களின் 70வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கழகத்திற்காக பல வகைகளில் பணியாற்றி, சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பணியாற்றி பூத் கமிட்டி உறுப்பினராக இருந்து 1வது வார்டை சார்ந்த சுசாமி அவர்கள் சமீபத்தில் மறைவேறினார். அவருடைய குடும்பத்திற்கு உதவும் வகையில் ஒரு சிறு நிதியுதவியை கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களும் ஒன்றிய கழக செயலாளர் மன்னவன் அவர்களும் இணைந்து, கழக மூத்த முன்னோடிகள் அனைவரும் இணைந்து அவருடைய தந்தையாரிடம் நிதி கொடுக்க உள்ளார். தொடர்ந்து 8வது வார்டு மாசானன் அவர்கள் சமீபத்தில் விபத்து ஏற்பட்டு கடந்த 2 மாதங்களாக வீட்டிலேயே இருந்து வருகிறார். அவருக்கும் மருத்துவ உதவிக்கு நிதி உதவி அளிக்கும் பொருட்டு இன்று அது கொடுக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 6, 7 மற்றும் புதுநகர் பகுதிகளுக்கு இலவசமாக இருக்கைகளும் அதனைத் தொடர்ந்து டேபிள்களும் வழங்கும் விழாவும் நடைபெற உள்ளது. அனைவரும் இருந்து ஒன்றிய கழக செயலாளர் இருக்கைகள் 100 முதல் கட்டமாக 100 சேர் அண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் மன்னவன் அவர்கள் அந்தந்த பகுதிகளில் வைத்து அங்கு நடைபெறும் சுக துக்க நிகழ்வுகளுக்கு இலவசமாக நகர கழகத்தின் சார்பாக பயன்படுத்திக் கொள்ள இன்று அன்பளிப்பாக வழங்குகிறார். அவருக்கு நகர கழகத்தின் சார்பாக நெகிழாத நன்றியை தெரிவிக்கிறோம்.
எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அண்ணன் பொன்முடி அவர்களுடைய ஒரு 70வது பிறந்தநாள் விழா தான் இன்னைக்கு. அண்ணன் பிறந்ததால் நாங்கள் எல்லாம் பிறந்தோம். அந்த அளவுக்கு இந்த சூலூருக்கும் சூலூர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆற்றிய பணி சொல்லி முடியாத அளவுக்கு நிறைய பணிகள். அவருடைய இந்த பிறந்தநாள் விழா இன்றைக்கு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சூலூரில் இருக்கிற அண்ணா சீரணி கலையரங்கில் அவருடைய படத்துக்கு நம்முடைய கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் தளபதி முருகேசன் அவர்கள் இன்றைக்கு மலர் தூவி மரியாதை செய்ய அவரது தலைமையில் சூலூர் பேரூராட்சி மன்ற தலைவர், சூலூர் நகர செயலாளர் தம்பி கௌதமன், முன்னாள் நகர செயலாளர் செல்வராஜ், ஜெகநாதன் உள்ளிட்ட நம்முடைய கழகத்தைச் சேர்ந்த அத்துணை நிர்வாகிகளும் மிக திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர். மீண்டும் நகர கழகத்தினுடைய அந்த அலுவலகத்தில் அவருடைய திருவுருவப்படத்துக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு நம்முடைய நகர திமுகவில் இருக்கிற 2 கட்சி தொண்டர்களுடைய அவருடைய குடும்பங்களுக்கு தலா 5000 நிதி உதவி நம்முடைய நகர திமுக சார்பில் இன்றைக்கு வழங்கப்பட்டது. அத்தோடு சூலூர் பகுதியில் மதியல நகர் பகுதியில் வந்து அருந்ததி மக்கள் அதிகம் வாழும் பகுதியில் அவர்களுடைய வீட்டு விசேஷம், அது நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சிக்கு இலவசமாக சேர் அதை பயன்படுத்திக் கொள்ள 100 சேர்களை இன்று நான் சூலூர் நகர திமுகவுக்கு நான் வழங்க அந்த சூலூர் திமுக சார்பில் இன்றைக்கு அந்த பகுதிக்கு அந்த சேர்கள் எல்லாம் இன்று வழங்கப்பட்டன. அத்தோடு சூலூர் வந்து லட்சுமி நகர் பூங்காவில் இன்றைக்கி மஞ்சள் சரக்கொன்றைங்கிற ஒரு அருமையான மரத்தையும் இன்றைக்கி நட்டிருக்கிறோம். அதுபோக மரக்கன்றுகள் இன்றைக்கி அண்ணனுடைய பிறந்தநாள் விழாவில் அங்கே நடப்பட்டு இருக்கிறது. அத்தோடு நம்முடைய எஸ்ஆர்எஸ் திருமண மண்டபத்தில் ஒரு இலவச ஒரு கண் சிகிச்சை முகாம் கோவை லோட்டஸ் மருத்துவமனையோடு இணைந்து இன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுவும் சிறப்பான முறையில் இன்று சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நோயாளிக்கு இன்றைக்கு கண் சிகிச்சை இன்றைக்கி பண்ணோன்னு சொன்னால், அந்த ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னால் இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் அதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு 2 லட்சம் ரூபா இன்றைக்கு நாம் அவர்களுக்கு செலவை மிச்சம் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் வந்து நகர திமுக சார்பில் இன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணன் பொன்முடி அவர் வந்து திமுகவுக்கு, சூலூர் நகர திமுகவுக்கு குறிப்பாக அவர் ஆற்றிய பணிகளை எல்லாம் அது மறக்க முடியாதவை. என்றென்றும் நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும் வரை எங்களது உயிரோடு அவர் கலந்தவர். அந்த அளவுக்கு என்னோடு மட்டுமல்ல, இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, சூலூர் மக்களே அவரை என்றைக்குமே மறக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஊரில் போய் குடியேறோம்னா முதல்ல வந்து தண்ணி தேவை. அந்த அளவில் சூலூருக்கு சிறுவாணி தண்ணி வந்து இன்றைக்கு 4 நாட்கள் 3 நாட்களுக்கு ஒரு முறை கிடைக்குதுன்னு சொன்னால் அதற்கு மூல காரணமே அண்ணன் பொன்முடி அவர்கள் தான். இந்த சூலூருக்கு இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறோம். முந்தா நாள் வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சூலூரில் இருக்கிற பேரூராட்சி மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளையும் அன்றைக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆய்வு பண்ணார். ஆய்வு பண்ணி கடைசியில் சூலூர் பேரூராட்சியில் காலையில் நம்ம தூய்மை பணியாளருடைய ப்ரேயர்லையும் வந்து அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணிட்டு அவர் போகிற போது நம்ம பாராட்டினார். ஒரு சிறந்த பேரூராட்சியாக சூலூர் இருக்குதுன்னு சொல்லி அவரை பாராட்டினார்னா எங்களுக்கு அந்த பாராட்டுக்கள் எல்லாம் வந்து நாங்கள் பொன்முடி அண்ணனுடைய அவருக்கு நாங்கள் சமர்ப்பணமாக கொடுக்குறோம். ஏன்னா
இந்த அளவுக்கு நாங்கள் அந்த பணி செய்கிறோம்னா எங்களுடைய ஒரு வாத்தியார் பொன்முடி அண்ணன் தான். அவர் சொல்லி கொடுத்த, அவர் காட்டிய வழியில் இன்னைக்கு நாங்கள் செய்கிறதுனால தான் அந்த பணிகளை எல்லாம் இன்னைக்கு அரசு அதிகாரிகளும் சரி மக்களும் சரி இன்னைக்கு பாராட்டுறாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து மூல காரணம் அண்ணன் பொன்முடி தான். அந்த அளவில் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் 70வது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். இந்த மாதிரியான சேவைகள் எல்லாம் செய்திருக்கிறோம். எப்போதும் நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை இந்த பணி தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன்.